பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை இன்னும் நமது நாகை பகுதிக்கு இன்னும் பரவலாக்க கொண்டு வர வேண்டும் என்ற அந்த முயற்சியில் நமது பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறார். இன்று ஒரே நாளில் பல அமைச்சர்களை இங்கே கொண்டு வந்து நாகைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நாகையை நகர்த்த வேண்டிய அந்த பணியில் மிக தீவிரமாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இறங்கியிருக்கிறார். அதில் ஒரு பகுதியாக இப்பொழுது தொழில் வளர்ச்சியை நாகைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற முயற்சியில் உங்களுக்கே நன்றாக தெரியும். கடந்த ஒரு 3.5 ஆண்டுகளாக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தில் அனைத்து பகுதிக்கும் தொழில் வளர்ச்சி கொண்டு போய் சேர்த்து அங்கிருக்கும் பிள்ளைகளுக்கு, படித்த இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார். நாகை பகுதியை சார்ந்தவர் என்ற முறை, இந்த மண்ணின் மைந்தன் என்ற முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கும் நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு தெளிவான உத்தரவை அளித்திருக்கிறார். தென் மாவட்டங்களுக்கு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி, வடக்கு மாவட்டங்களுக்கு எல்லாரையும் செய்வதைப் போலவே டெல்டா பகுதியில் நீண்ட நெடிய காலமாக எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கிறது. எனவே நீங்கள் நிச்சயமாக இதை செய்து தர வேண்டும். நிச்சயமாக இதை மிகுந்த பெரிய கவனம் செலுத்தி மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கணும்னு கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம அமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு மீட்டிங், ஸ்பெஷலாக ஒரு மீட்டிங் கன்வீன் பண்ணாங்க. அதில் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு மாவட்ட ஆட்சியர் அவர்களெல்லாம் இந்த மாவட்டத்தின் பல்வேறு ஸ்ட்ரென்த், இங்கே என்ன இருக்குது, என்ன வளம் இருக்கிறது, இதன் மூலம் எப்படி இங்கே புதிய தொழில்பேட்டைகளை கொண்டு வரலாம், எப்படி சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாமல், விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எப்படி இங்கே வளத்தை, ஒரு தொழில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கலாம் இருக்கும் பகுதி இந்த நாகைக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி நிச்சயமாக வர வேண்டும். அதில் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களின் படித்த இளைஞர்கள், படித்த பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அப்படின்னா, டைடல் பார்க் போல் ஒரு நிறைய டெக்கு படித்த, பிஇ படித்த, ஐடி செக்டரில் படித்த பசங்க இங்கேருந்து பிள்ளைகள் வந்து நிறைய தூரம் போயிட்டு அங்கே போய் பணிபுரிஞ்சு வராங்க. பெற்றோர்கள், வயசான பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறனால அவங்க பிள்ளைகளுக்கு ஏதுவாக நீங்கள் ஒரு டைடல் நியோ பார்க்கை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கும் மாவட்ட கழக செயலாளர், கழக மூத்த முன்னோடிகள் எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள். மாண்புமிகு திராவிட நாயகன் கழக தலைவர் அவர்களுக்கு கனிவான பார்வைக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பேன். நாளைக்கு எங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரிவ்யூ இருக்குது. அந்த ரிவ்யூவிலேயே நிச்சயமாக நாகையின் தேவையை குறித்து நான் பேசுவேன். அதை நிச்சயமாக நாகைக்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி காத்திருக்கிறது.